இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மிரபல்லா ஊழியத்தின் சார்பாக உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தையில ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய பேரன்பினாலே உங்களுக்கு புத்துயிர் அளிப்பார். தன் பேரன்பினாலே உனக்கு புத்துயிர் அளிப்பார் என்று செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தையிலே ஆண்டவர் கூறுகிறார். நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய பேரன்பினாலே உங்களுக்கு புத்துயிரை அளிக்க இருக்கிறார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான 2 நாட்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த 2 நாட்களிலும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும். இதோ உங்களுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். வார்த்தையானவராய் எங்கள் மத்தியிலே நீர் வர இருக்கின்றீர் ஆண்டவரே. இதோ அந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே நீர் ஆளுகை செய்யுங்க. இருக்கிற ஒவ்வொரு மக்களையும், குருவானவரையும், ஒவ்வொரு உறுப்பினர்களையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழி நடத்தட்டும். ஆமென். எல்லோருக்கும் நமக்கு ஒரு தெரிந்த ஒரு பாடல், இந்த வேளையில் உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி இந்த பாடலை நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். சேர்த்து சத்தமாய் ஆண்டவரே, நாங்கள் தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமாய் இருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை வைக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை வைக்கிறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஒரு குப்பைக்கும் தூசிக்கும் சமமானவர்கள் ஆண்டவரே. இதோ உங்களோட உயர்த்துவதற்கு முன்பாக உங்களுடைய வல்லமையான கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க எல்லாரும் சொல்லலாமா இந்த வேளையில, இயேசுவே உங்களுக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்துகிறேன், என்னுடைய இருதயத்தை தாழ்த்துகிறேன், என்னுடைய எண்ணத்தை தாழ்த்துகிறேன், நான் என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுவோமா? இந்த 2 நாள் தவக்கால நற்செய்தியில நான் முழுமையா பங்கேற்க என்னை நான் தாழ்த்துகிறேன். உங்களை நான் உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து நான் ஆராதிக்க என்னை தாழ்த்துகிறேன். என்னுடைய முழு பலத்தோடு உங்களை நான் ஆராதிக்கணும். இதோ இந்த வேளையில உங்களுக்கு முன்பாக நாங்கள் குடும்பமாக இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். இதோ இந்த வேளையிலே நாங்கள் அனைவரும் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி உம்மை நாங்கள் இந்த பாடலோடு கூட ஆராதிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லாமா, இந்த நாள் முழுவதும் என்னுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் நீங்களா இருக்கணும். உங்களை நான் இன்னும் ஆராதிக்கணும்னு சொல்லி இந்த வரிகளோடு கூட ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும்
ஆராதனைகளை செலுத்துவோமா? வெண்ணையும் மண்ணையும் படைத்தவரை நோக்கி கரங்களை உயர்த்தலாமா? 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த வேளையில அவர் ஆராதனைக்குரியவரா இருக்கிறார். நீங்க வாய்களை திறந்து இயேசுவே இயேசுவே என்று சொல்லுங்க. இந்த வேளையில இயேசுவின் நாமத்தை உச்சரிப்பீங்களா? இந்த வேளையில எல்லோரும் சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வர இயேசுவே இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து சத்தமாய் சொல்லுவோமா? இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். உங்களுடைய குரல் இதோ ஆண்டவருக்கு எட்டணும். நீங்க துதிக்க துதிக்க இதோ துதிகளில் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியில இறங்கி வரணும். இதோ அப்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆராதனைக்குரியவரே, வல்லமை உள்ளவரே, இதோ மேலான செயல்களை செய்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தூயகத்தில் உறைபவரே, தூய்மையானவரே, கேருபீன்கள் மத்தியில இதோ நீர் இந்த வேளையில போற்றுதற்குரியவராய் இருக்கிறீரே, உங்களை நாங்க ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வல்லமை பொறிந்தவராய் இருக்கிறீங்களே, உங்களை நாங்க ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய பெயரை நாங்க உயர்த்துகிறோமோ அங்கு நான் வருவேன் சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வாரும் ஆண்டவரே. இதோ என்னை நோக்கி கூவி அழைக்கின்ற பொழுது இதோ நான் அங்கு இருப்பேன் என்று சொன்னீங்களே, எங்கள் மத்தியிலே நீர் வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் வாரும். இதோ உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி நம்ம உற்சாகமாக இந்த பாடலோட ஆண்டவரை ஆராதிப்போம். நம்ம எல்லோருமே ஆண்டவரே, நான் பாவியாக வந்திருக்கிறேனே, நான் இருக்கிற பாவத்திலிருந்து என்னை எழுப்பிவிட யாருமே இல்லையே, நான் சோர்ந்து போய் கிடக்கிறேனே, நான் வீழ்ந்திருக்கிறேனே, என்னை தூக்குவதற்கு ஒருத்தருமே இல்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு வந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய பேரன்பினாலே உங்களுக்கு புத்துயிர் அளிப்பார். உங்களை நீங்கள் இருக்கின்ற நிலையை காட்டிலும் இதோ உங்களை எழுப்பிவிட காத்திருக்கிறார். எத்தனை முறை நாம் தடுக்கி விழுந்தாலும், பாவி என்று சொல்லி நாம் மனம் வருந்தி இந்த இடத்துல வந்திருந்தாலும், நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம் ஆண்டவரை இந்த வேளையில ஆராதிப்போம். கரங்களை தட்டி ஆராதிக்கலாமா? எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் இரக்கமும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் இரக்கமும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும்
நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கண்களை மூடுவோமா இந்த வேளையில்? ஆம், எங்களுடைய அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, இயேசு ஆண்டவர் இதோ அந்த வேளையில் பேசி கொண்டிருக்கின்ற வேளையில் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய மகள் இறந்து விட்டாள் என்று சொல்லி. உங்களுடைய மகள் இறந்து விட்டால் ஏன் போதகரை தொந்தரவு செய்கிறீர்கள் என்று சொல்கிறாங்க. ஆனால் இயேசு ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய நம்பிக்கையை நீர் இழக்காதீர் என்று சொல்கிறார். நீங்கள் எந்த நிலையில் இந்த இடத்துல நம்ம வந்திருந்தாலும், நம்ம ஆராதித்து கொண்டிருக்கின்ற இயேசு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி சொல்கிறார், உன்னுடைய நம்பிக்கையை இழந்து விடாதே என் மகளே மகனே என்று சொல்லி. இதோ அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் அந்த வீட்டிற்கு சென்று அந்த சிறுமியை பார்த்து இயேசு ஆண்டவர் சொல்கிறார், தலித்தாகும் சிறுமியை எழுந்திரி என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதோ அந்த இறந்து போன அந்த மகளை பார்த்து இயேசு ஆண்டவர் தலித்தாகும்னு சொல்றார். உங்களுடைய சூழ்நிலை எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், எல்லோரும் உங்களை விட்டு விலகின ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், மருத்துவர் உங்களை கைவிட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், பொருளாதாரம் உங்களை கைவிட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், நீங்க ஆன்மீகத்துல இன்னும் எழணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களால முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அன்புல நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், என்னால எழும்ப முடியவில்லையே என்று சொல்லி இது போன்ற அநேக காரியங்கள்ல அந்த சிறுமியை போல இறந்த ஒரு நிலையில நாம இருக்கலாம். ஆனால் இந்த வேளையில நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கின்ற இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கின்றவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா, ஆண்டவரே நான் நம்பிக்கை இழக்கல, ஆண்டவரே நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, நீங்க என்றும் வாழ்பவராய் இருக்கிறீங்க, நான் நம்பிக்கை இழப்பதில்லை ஆண்டவரே. இதோ தலித்தாகும் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை அந்த மகளுக்கு உயிரளித்தது போல இன்றைக்கு நான் இருக்கின்ற நிலைமையிலிருந்து எனக்கு உயிரளிக்கக்கூடியது உங்களுடைய வார்த்தை மாத்திரமே இயேசுவே, மாத்திரமே இயேசுவே. உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, இயேசுவே உங்களுடைய வார்த்தையில நான் நம்பிக்கை வைக்கிறேன், நான் நம்பிக்கை வைக்கிறேன். அந்த இடத்துல எல்லாமே பலவீனமான ஒரு சூழ்நிலை. அந்த தொழுகை கூட தலைவனுக்கு என்ன செய்வதுனே தெரியல. அங்க அந்த மகளும் இறந்த ஒரு சூழ்நிலை, அந்த தாய்க்கும் பலவீனமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த பலவீனத்திலே ஆண்டவர் பெரும் வல்லமையை ஆற்றுகின்றார். இதோ இந்த வேளையிலும் கூட ஆண்டவர்கிட்ட வாயார அறிக்கையிடுவோமா, இயேசுவே உங்களை நான் நம்புறேன், உங்க மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், உங்களால எல்லாம் ஆகும் என்று நான் விசுவசிக்கிறேன். நான் பலவீனனாய் இருந்தாலும் எனக்குள்ளாக நீர் வருகின்ற பொழுது, உம்முடைய வார்த்தை வருகின்ற பொழுது ஒரு புதிதான பலன் இறங்கும் என்று சொல்லி விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இந்த பாடலோடு கூட உள்ளார்ந்த விதமாய் ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாமா? நீர் சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் என் வாழ்வு மாறும், என் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தாலும் உள்ளம் வாழும், உம்மை இரக்கவும்
ஆண்டவரே. ஆனாலும் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி என்னை பலப்படுத்துங்க. உங்களுடைய பிரசனத்தை அனுப்பி என்னை பலப்படுத்துங்க. உங்களுடைய இரக்கத்தினால என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, என்னுடைய ஆற்றலினால ஒரு காரியமும் ஆகாது ஆண்டவரே. நான் உண்மையே நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்களால எல்லாம் ஆகும் என்று நான் விசுவசிக்கின்ற ஆண்டவரே. இதோ இந்த தியான நாட்கள்ல கூட இதோ நான் பலவீனனாய் என்னால ஒரு காரியமும் செய்ய முடியவில்லையே. நான் ஒரு பாவியாய் இருக்கிறேனே. அந்த பாவ சூழ்நிலையிலிருந்து நான் எழும்ப நான் இந்த வேளையில வாஞ்சியோடு இருக்கிறேனே என்று சொல்லி தாகத்தோடு நீங்க வந்திருந்தாலும், இறை வார்த்தையை கேட்க நீங்க தாகத்தோடு வந்திருந்தாலும், உங்களுக்குள்ளாக எவ்விதமான பலவீனங்கள் இருந்தாலும் அவருடைய வல்லமையான கரத்தின் கீழ் இந்த வேளையில நம்ம சமர்ப்பித்து விடுவோமா? அவர் இந்த வேளையில தன்னுடைய புது பலத்தினால இடை கட்டி கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு விசை நம் அனைவரும் இணைந்து, பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்று சொல்வேன், நான் சுகவீனன் என்று சொல்லாமல் இதோ சுகவான் என்று சொல்வேன் என்று இதோ ஒரு விசுவாசத்தோடு எல்லோரும் வாய்களை திறந்து இந்த பாடலை வரிகளை பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி பாடலாமா? ஒரு முழுமையான இருதயத்தோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அர்ப்பணமான இருதயத்தோடு இந்த இறை செய்தியை கேட்க இருக்கின்றோம். நம்ம தியானிக்க இருக்கின்றோம். நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு, ஆண்டவரே உங்களுடைய பலத்தினாலே என்னை நிரப்புங்க. உங்களை ஆராதிக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில நிரப்புங்க. வாஞ்சியோடு உள்ளத்திலிருந்து தாகத்தோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையில நிரப்புங்க ஆண்டவரே. நீங்களும் கேளுங்க. இந்த வேளையில நீங்க கேட்டு, ஆண்டவரே என்னை நிரப்பும் நிரப்பும் என்று சொல்கின்ற பொழுது இயேசு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க இந்த வேளையில உணர முடியும். அவர் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் செவிகளையும் பலப்படுத்துவதை நீங்க உணர முடியும். மீண்டும் ஒரு விசை கூட ரெண்டு கரங்களை உயர்த்தி இருக்கிறோம். ஒரு அர்ப்பண உள்ளத்தோடு வாய்களை திறந்து ஒரு நம்பிக்கையோடு இந்த வரிகளை பாடுவோமா? சத்தமாய் உம்மை ஆராதித்த இந்த வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். உம்முடைய பெல்லன் பரலோகத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.